بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. உங்களையும் என்னையும் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளின் வர்ணனைக்குள் சிறைப்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தின் இறுதி தூதர் அகிலத்தின் அருட்கொடை நமது வாழ்வியல் வழிகாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபோ தாபியீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த மார்க்கத்துக்காக தங்களுடைய உயிர்களை கொண்டும் பொருளை கொண்டும் உலகெங்கு போராடி கொண்டிருக்கின்ற முஜாஹிதீன்கள் மேலும் இந்த இஸ்லாத்தை அதன் முழுமையான வடிவில் தெரிந்து கொள்ள வந்திருக்கும் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. எங்கள் இறைவா, எங்களுடைய உள்ளங்களை இஸ்லாத்திற்காக மட்டும் அகலமாக்கி இஸ்லாம் தவிர்த்த அனைத்து ஜாகிலி சிந்தனையிலிருந்தும் எங்களை தெளிவாக்கி சத்தியத்திற்கு சாட்சி கூறக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைப்பாயாக என்று பிரார்த்தித்தவனாக இன்னொரு ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, வாழும் அற்புதம் எனும் தலைப்பில் உங்களிடையே பேசுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன். தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். பொதுவாக நம்மளிடத்திலே 4 வாதங்கள் இருக்கின்றன. குறிப்பாக பெண்களை எடுத்துக்கொண்டால் அந்த தாய்மார்கள் பிரசவ வலி சில சமயம் தாங்க முடியாமல் இந்த குழந்தை வராட்டி கூட பரவாயில்லைன்னு நினைப்பாங்க. எது வரைக்கும் அந்த வைராக்கியம் இருக்கும் என்றால் அந்த குழந்தையை பார்க்கும் வரைக்கும். அந்த குழந்தையை பார்த்தவுடன் அந்த வலி எல்லாமே மறந்து போய்விடும். அதே போல இரண்டாவது ஒரு வைராக்கியம் இருக்கிறது. அது என்னன்னா மையத்து வைராக்கியம். நம்மள யாராவது நெருங்கியவர்கள் இறந்து விட்டார்கள் என்று வைத்துக் கொண்டால் அந்த மையத்துடைய ஜனாசாவுடைய நம்ம போகும்போது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக ஆன்மீக நிலைக்கு வந்துவிடும். பார், எப்படி வாழ்ந்த மனிதர் இன்று இறந்திருக்கிறார், நாளைக்கு நாமளும் இப்படி தானே போக போறோம், நாம இனிமேல் யாரை பற்றியும் தவறாக பேசக்கூடாது, யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது என்றெல்லாம் நினைப்போம். எப்ப தெரியுமா? அந்த மையத்தை அடக்கம் பண்ற வரைக்கும் தான். அடக்கம் பண்ணிட்டு வெளியே வந்த உடனேயே அவரை பற்றியே பேசுவோம். இந்த ஆள் சும்மாவை செத்தான், இந்த ஆள் என்னென்னலாம் ஃப்ராடு பண்ணான்னு தெரியுமான்ட்டு நம்ம வைராக்கியம் அதோடு தகர்ந்து விடும். மூன்றாவது ஒரு வைராக்கியம் இருக்கிறது, ஹஜ்ஜு அல்லது உம்ராவுடைய வைராக்கியம். ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் இல்லை உம்ராவுக்கு செல்வதற்கு முன்னால் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவோம். தெரிந்தவன் தெரியாதவர்கள் SMS அனுப்புவோம், MMS அனுப்புவோம். நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்ளுங்கள், மன்னித்து கொள்ளுங்கள். ஆனால் ஹஜ்ஜுக்கு போய் வந்த பிறகு அன்று பிறந்த பாலங்கனை போல திரும்பக்கூடிய காரணத்தினாலோ என்னவோ தெரியவில்லை,
மீண்டும் நம்முடைய பாவ கணக்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து விடுவோம். நம்முடைய வைராக்கம் அதோடு முடிந்து விடும். நான்காவது ஒரு வைராக்கியம் பயான் வைராக்கியம். பயான் கேட்கக்குள்ள நம்முடைய உள்ளங்கள்லாம் இது சரியானதாகத்தான் இருக்கிறது, இதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும், இதை நாம் மக்களிடத்திலே பரப்ப வேண்டும் என்றெல்லாம் எண்ணுவோம். ஆனால் அந்த பயான் முடிந்து வீட்டுக்கு போய் தூங்குறது போகிறதுக்கு முன்னாடியே அந்த வைராக்கியம் எல்லாம் நார்மலாக தகர்ந்து விடும். அப்படி அல்லாமல் நாம் எதை கேட்கிறோமோ அது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் உடன்பட்டதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும். அப்படி பின்பற்றுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தவனாக என்னுடைய தலைப்பிற்குள்ளால் நுழைகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு எத்தனையோ நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதே போல கடைசியாக நமது நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அனுப்பியிருக்கிறான். இந்த எல்லா நபிமார்களும் வெவ்வேறு காலகட்டங்களில் வந்தாலும் கூட எல்லா நபிமார்களும் மக்களிடத்தில் சொன்ன செய்தி ஒன்றுதான். என்ன செய்தி? அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாத தாகூத்திய சக்திகளிலிருந்து விலகியிருங்கள். இந்த ஒரு செய்தியைத்தான் உலகத்தில் இறைவனால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். ஆனால் இந்த செய்தியை சொன்னதற்காக அந்த மக்களிடத்திலே வரவேற்பு கிடைத்ததா? அந்த மக்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு செய்திக்காகத்தான் காத்து கிடந்திருந்தோம் என்று நபிமார்களை வரவேற்றார்களா என்று கேட்டால் இல்லை. வரலாற்றை எடுத்து பார்த்தால் அதுவரைக்கும் உயர்வானவர்களாக போற்றப்பட்ட நபிமார்கள் இந்த சத்தியத்துடைய செய்தியை எடுத்து சொன்ன போது, இந்த ஏகத்துவத்துடைய செய்தி எடுத்து சொன்ன போது அந்த மக்களால் பரிகசிக்கப்பட்ட வரலாற்றை பார்க்கிறோம். ஏளனப்படுத்தப்பட்டார்கள், சிறுவர்களால் அடித்து விரட்டப்பட்டார்கள், சில நபிமார்கள் கல்லடிப்பட்டார்கள், சில நபிமார்கள் சொல்லடிப்பட்டார்கள், இன்னும் சில நபிமார்கள் கொலையும் செய்யப்பட்டார்கள். ஏன் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த வஹி இறங்கிய பிறகு வராகா பின் நௌஃபலிடம் சென்ற போது வராகா பின் நௌஃபல் சொல்லுகிறாரே, ஒரு காலத்தில் இந்த மக்கள் உண்மை இந்த ஊரை விட்டு விரட்டுவார்கள் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹ்வால் நம்ப முடியவில்லை. இந்த மக்களா என்னை விரட்டுவார்கள் என்று எண்ணினார்கள். ஏன்னா அந்த மக்கள் அந்த ரசூலுல்லாவை அல்லமீன் என்றும் அஸ்ஸாதிக் என்றும் உயர்வான ஸ்தானத்தில் வைத்திருந்தார்கள். எந்த நபியை கொலை செய்ய போனார்களோ அந்த நபியிடத்தில் தான் தங்களுடைய அமானித பொருளையே கொடுத்திருந்தார்கள். அந்த அளவுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்வான இடத்தில் வைத்திருந்த அந்த மக்களும் கூட இந்த சத்தியத்துடைய செய்தியை சொன்ன போது அவர்களை எதிர்க்க துணிந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படியாக அந்த நபிமார்கள் அந்த மக்களிடத்திலே சென்று செய்தியை சொல்லும் போது அவர்களை வலுப்படுத்தும் விதமாக அல்லாஹ் தஆலா சில அதிசயங்களை கொடுக்கிறான். நாம் குர்ஆனை திறந்து பார்த்தோம் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன கொடுத்தான்? கைத்தடியை கொடுத்தான். நாம் பார்க்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதை விட ஒரு அற்புதத்தை கொடுத்தான். என்ன அற்புதம்? யாருக்கு கண் தெரியவில்லையோ அவர்களுடைய கண்ணை பார்க்க வைக்கக்கூடிய ஆற்றல், செவிடர்களை கேட்க வைக்கக்கூடிய ஆற்றல், ஊமையர்களை பேச வைக்கக்கூடிய ஆற்றல், இன்னும் சொல்ல கேட்டால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன அற்புதத்தை கொடுத்திருந்தான்? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலே பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நபிக்கும் அவரை பின்பற்றிய சமூகத்துடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அற்புதங்கள் வழங்கப்பட்டது, எனக்கோ திருக்குர்ஆன் அற்புதமாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? எனக்கு வழங்கப்பட்ட மிகச்சிறந்த அற்புதம் எது தெரியுமா? திருக்குர்ஆன் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், திருக்குர்ஆன் என்பது ஒரு புத்தகம் இல்லையா? திருக்குர்ஆன் என்பது இதே புத்தகம் தான், இதே திருக்குர்ஆன் தான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கைத்தடி, அந்த கைத்தடியை கொண்டு கடலையே பிளந்தார்கள். அந்த கடல் மூசாவுக்கு வழிவிட்டு ஃபிரௌனை மூழ்கடித்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்தவர்களையே, மௌத்தானவர்களே உயிர்ப்பித்து எழுப்பினார்கள். இன்றைக்கு அந்த சக்தி யாருக்காவது இருக்குமானால் அவன் தான் உலகத்தில் என்ன நம்பர் 1 பணக்காரன், சந்தேகம் இல்லாமல் சொல்லலாம். இப்படி அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கும் போது சாதாரண ஒரு புத்தகத்தை கொடுத்ததை எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் அற்புதம் என்று சொல்கிறார்கள் என்ற கேள்வி நமக்கு வரலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த கைத்தடி இருக்கிறது என்று எங்க இருக்கு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அந்த கைத்தடி இருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட அந்த கைத்தடியை கொண்டு நாம் கடலை பிளந்தால் கடல் பிளக்குமா? நம்மை பிளந்து கொண்டு போய்விடும். இல்லை, இன்னைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் போல சிலர் ஜப கூட்டங்களிலே சொல்லுகிறார்களே, நீங்கள் இங்கு வாருங்கள், கர்த்தருடைய மகிமையினால் குருடர்கள் பார்ப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், ஊமையர்கள் பேசுவார்கள்.
இது சுத்த ஹம்பக் என்பதை பல தடவை பல டெலிவிஷன் சேனல்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றன. அப்படி ஒருவேளை இருக்குமானால் இந்தியாவில் இருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளையும் என்ன பண்ணலாம், இழுத்து மூடிவிட்டு போகலாம். MBBS என்ற படிப்புக்கே என்ன இருக்காது, மவுஸ் இருக்காது. அப்ப அந்தந்த அற்புதங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தோடு முடிந்து விடக்கூடிய அற்புதங்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த திருக்குர்ஆன் இருக்கிறதே, இந்த திருக்குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே என்ன மாற்றங்களை ஏற்படுத்தியதோ அந்த மாற்றங்களை இன்றைக்கும் ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த திருக்குர்ஆனை என்ன சொல்லுகிறோம், இது ஒரு வாழும் அற்புதம், இது ஒரு லிவிங் மிராக்கிள், இது என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதம் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவு சிறப்பு இந்த திருக்குர்ஆனுக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹு தஆலா ஒரு மாதத்தையே திருக்குர்ஆனுக்கு சொந்தமாக்கி விட்டான். திருக்குர்ஆனுடைய சூரத்துல் பக்ராவிலே பார்க்கிறோம் 185வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேரானதை தெளிவாக்கக்கூடியதும் பிரித்தறிவிக்கக்கூடிய திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பல ஹதீஸ்கள்ல வந்திருக்கு, ரமலான் மாதத்தில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு பிற மாதங்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை விட என்ன அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். ஏன் ரமலானுக்கு மட்டும் அவ்வளவு ஒரு மிகப்பெரிய கண்ணியம்? ஏனென்றால் ரமலானில் தான் இந்த திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. திருக்குர்ஆன் எந்த இரவு இறக்கி அருளப்பட்டதோ அந்த இரவில் செய்யப்படக்கூடிய அமல்கள் 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு இரவு சாதாரண இரவு அல்ல. அந்த வஹி என்று இறங்கியதோ அன்றிலிருந்து மனித சமுதாயத்துடைய வாழ்க்கையே தலைகீழாக புரட்டிப்படப்பட்டது. அந்த ஒரு இரவுக்கு முன்னால் எப்படி இந்த உலகம் இருந்ததோ அதற்கு பின்னால் அதற்கு நேர் எதிரான ஒரு நிலைமைக்கு சென்றதை நாம் பார்க்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் தஆலா அதற்கு அவ்வளவு மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். அதே போல இந்த திருக்குர்ஆனுடைய ஒரு மிகப்பெரும் அற்புதம், இறைவனால் அருளப்பட்ட வேதங்களிலேயே இன்றளவும் தன்னுடைய மூல மொழியில் இருக்கக்கூடிய ஒரு வேதம் உலகத்தில் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அது திருக்குர்ஆன் மாத்திரம்தான். அது திருக்குர்ஆனுடைய ஒரு மிகப்பெரும் அற்புதம். இரண்டாவது, திருக்குர்ஆன் மாத்திரம்தான் உலகத்திலேயே 14 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஒரு எழுத்து கூட மாற்றப்படாமல் இருக்கின்ற ஒரே புத்தகம் என்று அறுதியிட்டு சொல்லலாம். நாம சாதாரணமா நம்முடைய வாழ்க்கை வரலாறை எழுதினாலே அது 2வது எடிஷன், ஒரு 5 வருஷம் கழிச்சு 2வது எடிஷன் எழுதினாலே சிலதை என்ன பண்ணுவோம், சிலதை டெலீட் பண்ணுவோம், சிலதை ஆட் பண்ணுவோம். நீங்க எந்த புத்தகத்தை வேணா எடுத்து பாருங்கள், திருக்குர்ஆனுக்கு விளக்க வரையில் கூட இன்று அபவாதம் வந்து கொண்டிருக்கிறது, அது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் எடிஷன் செகண்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா இவர் தான் அதை எழுதினாரா என்று புரியாத அளவுக்கு நமக்கு இருக்கும். ஆனால் உலகத்திலேயே 14 நூற்றாண்டுகளாக எந்த ஒரு மாற்றத்திற்கும் உள்ளாகாமல் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த திருக்குர்ஆன். மூன்றாவது ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருக்குர்ஆன் ஏதோ அந்த அரபு மக்களுக்கு, அந்த காட்டரபிகளுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய சட்டங்களை வைத்திருக்கவில்லை. இன்றளவுக்கும் இனி இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு பொருந்தக்கூடிய சட்டங்களை வைத்திருக்கின்ற காரணத்தினால் இந்த சட்டத்தை எந்த காலத்திலும் மாற்ற தேவையில்லை, மாற்றம் எவருக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் நம்ம மற்ற சட்டங்களை பார்க்கிறோம், மனிதர்களால் இயற்றப்பட்ட செல்லரித்து போன மனித மூளைகளில் உருவான சட்டங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை யார் இயற்றினா? நீங்களும் நானும் அல்ல, குப்பனும் சுப்பனும் இயற்றவில்லை. இந்தியாவிலே மிகச்சிறந்த அரசியல் விற்பனர்கள், இந்தியாவுடைய மிகச்சிறந்த பொருளாதார மேதைகள், இந்தியாவுடைய மிக சிறந்த தத்துவ ஞானிகள், இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் என்னத்தை ஏற்றினாங்க? இந்திய அரசியல் சாசன சட்டம். ஆனால் அந்த இந்திய அரசியல் சாசன சட்டம் இன்று வரைக்கும் அடிப்படை விதிகளிலே 100க்கும் மேற்பட்ட முறைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. கிளையில போனா அது அதுக்கு மேல வரும். இதான் மனிதர்களுடைய சட்டங்களுடைய இயல்பு. ஆனால் அல்லாஹ்வால் இறக்கியப்பட்ட சட்டத்துக்கு எந்த ஒரு சட்டத்தையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல அல்லாஹ் தஆலா அந்த நபிமார்களுக்கு அற்புதங்களை எப்படி கொடுக்கிறான்? அந்த கால சூழலுக்கு ஏற்றவாறு கொடுக்கிறான். உதாரணத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே மந்திரவாதிகள், அதாவது சூனியக்காரர்கள் உடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அதனால் அல்லாஹ் தஆலா என்ன பண்றான்? அந்த சூனியக்காரர்களுடைய பாம்புகளை விழுங்கக்கூடிய அளவிலே அவர்களுடைய கைத்தடியை மாற்றி
அவர்களுக்கு உண்மையை போதிக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் என்ன இருந்தது? மருத்துவத்துடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. அதனால மருத்துவத்துல எந்த மருத்துவரும் செய்ய முடியாத அதிசயங்களை செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் எப்படி இருந்தது? அந்த அரபு மக்கள் கவிதை பைத்தியங்களாக இருந்தார்கள். நாமெல்லாம் ஊர்ல சந்தை வைப்போம். என்ன சந்தை? உழவர் சந்தை, காய்கறி சந்தை, மீன் சந்தை. அந்த அரபு மக்கள் கவிதைக்கு சந்தை வைப்பார்கள், கவிதை சந்தை நடத்துவார்கள். அந்த கவிதையிலே யார் சிறந்த முறையில் கவிதை ஏற்றுகிறார்களோ அவர்கள் அந்த சமூகத்திலே கண்ணியவான்களாக கருதப்பட்டார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே தான் அல்லாஹு தஆலா எந்த கவிஞனாலும் எழுத முடியாத நடையிலே, உலகத்தில் எந்த ஒரு கவிஞனாலும் முடியாத விதத்திலே உயர்ந்த ஒரு நடையிலே அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை இறக்கி எழுதுகிறான். அதனால்தான் இந்த திருக்குர்ஆனுடைய ஆத்தென்டிசிட்டி, திருக்குர்ஆனுடைய ஆதாரத்தை பற்றி அந்த குறைஷி மக்கள் சந்தேகம் எழுப்பிய போது, ரசூலுல்லாஹ் அவர்கள் காப்பிடித்திருக்கிறார் நவுது பில்லாஹ் என்றெல்லாம் அவதூறுகள் பரப்பிய போது அல்லாஹு தஆலா சவால் விடுக்கிறான். வ இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபௌது பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஉ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். இன்னும் நாம் அடியாருக்கு நாம் அருளிய வேதத்தில் நீங்கள் சந்தேகமுடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் என்ன பண்ணீங்க? உங்களுடைய உதவிக்கு அழைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்படி நீங்கள் செய்யாவிட்டால், அப்படி செய்ய உங்களால் நிச்சயமாக முடியாது. கற்களையும் மனிதர்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்புக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சவால் விடுக்கிறான். அதற்கு பிறகு இன்னொரு வசனத்திலே பார்க்கிறோம், இந்த குர்ஆனிலே ஒரு சிறு பகுதியை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறான். அதற்கப்புறம் இந்த குர்ஆனிலே ஒரு அத்தியாயத்தை, குல் ஹுவல்லாஹு அஹத், அந்த ஒரு 4 வசனங்கள் கொண்ட ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறான். இன்று வரைக்கும் எத்தனையோ பேர் முயன்று விட்டார்கள், முடியவில்லை, இனியும் முடியாது இன்ஷா அல்லாஹ். அதுதான் இந்த திருக்குர்ஆனுடைய மிக பெரும் அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த காலமாவது என்ன கவிதையுடைய ஆதிக்கம், இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? விஞ்ஞானத்துடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம். இன்று விஞ்ஞான உண்மைகளோடு திருக்குர்ஆன் முரண்படுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய மக்கள் ரொம்ப விஞ்ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விஞ்ஞானத்தின் வழியாக குர்ஆனை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி அல்ல, திருக்குர்ஆனின் வழியாகத்தான் நாம் விஞ்ஞானத்தை பார்க்க வேண்டும். ஏனென்றால் விஞ்ஞானத்திலே தியரி இருக்கிறது, ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் இருக்கிறது. தியரியை பற்றி நமக்கு கவலை இல்லை, ஏனென்றால் தியரி மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா விஞ்ஞானியும் கூப்பிட்டு டீ நல்லதா கேட்டதான்னு கேளுங்க, ஒரு கன்சென்ஸ், ஒரு ஒருமித்த கருத்து வராது. பாதி பேர் நல்லது என்பதற்கு ஆதாரத்தை சொல்வான், பாதி பேர் தீயது என்பதற்கு பல ஆதாரங்களை சொல்வான். ஆனால் நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகள் திருக்குர்ஆனோடு முரண்படாது. முரண்பட்டால் அது விஞ்ஞான உண்மையாக இருக்காது. இப்படித்தான் எண்ண வேண்டும். இதற்கு மாற்றமாக நாம் எண்ணிவிடக்கூடாது. ஆனால் அதற்கு மாறாக இரு கடல்களுக்கு இடையே திரை இருக்கக்கூடிய விஷயத்தை, தேனி உருவாகக்கூடிய விஷயத்தை, மனிதனுடைய உருவாக்கத்தை, பூமி எப்படி படைக்கப்பட்டது என்ற பல விஷயங்களை இன்றைய விஞ்ஞானிகள் கடந்த 30-40 ஆண்டுகளில் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் விஞ்ஞானத்தின் வாசனையே இல்லாத ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக, அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனின் மூலமாக சொல்லி இருக்கிறான் என்றால் இது திருக்குர்ஆன் ஒரு மிக பெரும் அற்புதம் அல்லவா? எனவே இந்த திருக்குர்ஆனுடைய அறிவியல் உண்மைகளை ஆராய எத்தனையோ விஞ்ஞானிகள் முற்பட்டார்கள், குறை கண்டுபிடிக்க போனார்கள். ஆனால் குறை கண்டுபிடிக்க போன எத்தனையோ விஞ்ஞானிகள், கீத் மோர் போன்ற, கேரி மில்லர் போன்ற எத்தனையோ விஞ்ஞானிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காட்சியை பார்க்கிறோம். ஏன்னா திருக்குர்ஆன் ஆராய்ந்த பிறகு அவர்கள் என்ன சொன்னார்கள்? நிச்சயமாக ஒரு மனிதனால் எழுதப்பட்டிருக்காது. சமீபத்திலே குவைத்துக்கு வந்த டாக்டர் அப்துல்லா கூட எதனால் வந்தேன் என்று சொன்னார்? திருக்குர்ஆனின் மூலமாகத்தான் வந்தேன் என்று சொன்னார். முஸ்லிம்களால் வரக்கூடிய மாற்று மத சகோதரர்களை விட திருக்குர்ஆனை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நேரடியாக படித்து வரக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே 1970 என்று நினைக்கின்றேன், 2 மாணவர்கள் விடுதியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு மாணவர் ஒரு முஸ்லீம் சகோதரர், ஒரு பெரிய இஸ்லாம் கிடையாது, ஒரு 5 வேளை தொழக்கூடிய ஒரு நல்ல சகோதரர். இன்னொரு சகோதரர் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய தீக்காவை சேர்ந்தவர்கள். அப்படி இருக்கும்போது இந்த சகோதரர் ஒரு நாள் 2 பழங்களை வாங்கி கொண்டு வருகிறார். அதில் ஒன்று லேசாக அடிபட்டு இருக்கிறது, இன்னொன்று நல்ல பழமாக இருக்கிறது.
அடிபட்டதை இவர் வைத்துக் கொண்டு நல்ல பழத்தை அவர்கிட்ட கொடுக்கிறார். அவர் சொல்றார், என்னப்பா நீ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த, நீ நல்ல பழத்தை சாப்பிடுங்கிறார். இல்லை, எங்கள் தலைவர் சொல்லி இருக்கிறார், தான் விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை ஒரு உண்மை முஸ்லீமாக முடியாது. அந்த மனிதருக்கு ஆச்சரியம், என்ன இருந்தாலும் காட்டரபின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், அந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதத்தன்மையா? ஆதாரத்தை கேட்டார், நம்மள மாதிரி வாதம் செய்வதற்கல்ல, அது உண்மையான செக் பண்றது கேட்கிறாரு, கொடுக்கப்படுகிறது. இன்று அவர்தான் பல பேரை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் அப்துல் ரஹ்மான். வறுமை ஜக்காத்தை பற்றி டாக்டரேட் செய்து இன்று எத்தனையோ பேர் இஸ்லாத்தில் இணைவதற்கு அல்லாஹ் அவரை ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கிறான் என்றால், அவர் இப்படி குர்ஆனின் மூலமாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை கேட்பதன் மூலமாகத்தான் வருகிறார்கள். இப்படி திருக்குர்ஆனை நாம் பார்த்தால் அது மூலமொழியில் இருக்கிறது, ஒரு வசனம் கூட மாத்தல, அதனுடைய ஒரு சட்டத்தையும் மாற்ற தேவையில்லை, அது எந்த கவிஞனாலும் எழுத முடியாத நிலையில் இருக்கிறது, எல்லா விஞ்ஞான உண்மைகளையும் தன்னகத்தை வைத்திருக்கிறது. ஆனால் இது எல்லாம் திருக்குர்ஆனுடைய சாதாரண அற்புதங்கள். திருக்குர்ஆன் உருவாக்கிய மிக பெரும் அற்புதம் எது தெரியுமா? அந்த வாழும் திருக்குர்ஆன்களை இந்த உலகத்திலே சமைத்து காட்டியது. திருக்குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே பின்பற்றக்கூடிய ஒரு மனித கூட்டத்தை இந்த உலக வரலாற்றை நீங்கள் எங்குமே பார்த்திருக்க முடியாது. சஹாபாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறானே, ரலியல்லாஹு அன்ஹு வ ரலு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த திருக்குர்ஆனுடைய பிரதிபிம்பங்களாக, வாழும் திருக்குர்ஆன்களாக ஒரு தலைமுறையே சமைத்து காட்டிய அற்புதம் இந்த புத்தகத்துக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. நீங்கள் உலகத்தில் எத்தனையோ புத்தகங்களை படித்திருக்கலாம், அந்த புத்தகத்தை எழுதுபவனே அந்த புத்தகத்தில் இருப்பது போல இருக்க மாட்டான், அதற்கு ஒரு வியாக்கியானமும் சொல்லுவார்கள். நீங்கள் கவிஞனை பார்க்காதீர்கள், கவிதையை பாருங்கள், அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தா போதும், என்னுடைய சொந்த வாழ்க்கையை பார்க்க வேண்டியதில்லை என்று சொல்லுவார்கள். இப்படி அவர்கள் எழுதக்கூடிய புத்தகத்தின்படி அவர்களால் நடக்க முடியவில்லை. ஆனால் உலகத்திலே ஒரு குர்ஆன், ஒரு புத்தகம், அது என்ன சொல்லி இருக்கிறதோ அதற்காக தன்னுடைய உயிரை கூட விடக்கூடிய ஒரு மிக பெரும் தியாக கூட்டத்தை இந்த உலகத்திலே உருவாக்கி காட்டிய அற்புதம் இந்த திருக்குர்ஆனுக்கு மட்டுமே சொந்தமான ஒன்று. அதுவும் எப்படிப்பட்ட சமுதாயம்? அந்த திருக்குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்னால் அந்த சமுதாயம் எப்படி இருந்தது என்பதை தெரிந்தால்தான் உங்களுக்கு திருக்குர்ஆன் எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கியது என்பது புரிய வரும். திருக்குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்னால் அந்த அரபு மக்கள் என்ன உலகத்தை இரண்டாக பிளந்திருந்தார்கள். அரபி, அஜமி இரண்டாக பிளந்தது. அரபினா தெரிஞ்ச, அஜமி ஒன்றும் தெரியாதவன். அரபிக்குள்ளேயே பல கோத்திரங்கள். மதீனாவுக்கு போனீங்கன்னா ஹவுசு, கசரஜ், மக்காவுக்கு வந்தீங்கன்னா குறைஷி, ஹாஷிம், இந்த மாதிரி பல கோத்திரங்கள். கோத்திரத்துக்காக ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வார்கள். எந்த அளவுக்கு உப்பு பெறாத விஷயத்துக்கு சண்டை போடுவார்கள் என்றால், பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஒட்டகம் தன் வீட்டு தோட்டத்தில் வந்து புல் மேய்ந்து விட்டால் அதற்கு மௌத்தா போகுல பையனை கூப்பிட்டு சொல்லுவான், தமிழ் படங்கள்ல வர்ற மாதிரி, அந்த ஆளை வந்து நீ கொலை பண்ணியே ஆகணும், இல்லைன்னா என்னுடைய ஆன்மா சாந்தி அடையாதுன்னு வசியத்து செய்து விட்டு போகக்கூடிய அளவுக்கு சாதாரண ஒரு பிரச்சனை. இதற்காக கத்தி எடுத்துக்கொண்டு சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய அந்த மக்கள் திருக்குர்ஆனுடைய வாழ்க்கையை ஏற்ற பிறகு எப்படி மாறினார்கள்? ஒரு போர்க்களத்திலே பார்க்கிறோம், ஹாரித் பின் ஹிஷாம், ஐயாஸ் பின் அபி ராபியா, இக்ரிமா பின் அபு ஜஹல், 3 சஹாபாக்களும் வெட்டுப்பட்டு கிடக்கிறார்கள். ஒரு சஹாபி இடத்திலே முதலில் தண்ணீர் எடுத்து செல்லப்படுகிறது. பக்கத்தில் தண்ணீர் என்ற குரல் கேட்டபோது அவர் சொல்லுகிறார், அந்த சஹாபி இடத்திலே செல்லுங்கள். இரண்டாவது சஹாபி சொல்றார், அந்த 3வது சஹாபி இடத்திலே செல்லுங்கள். 3வது சஹாபி இடத்திலே சென்ற போது அவர் இறந்து விடுகிறார், ஷஹீதாகி விடுகிறார். இவரிடம் வருகிறார்கள், இவரும் ஷஹீதாகி விடுகிறார். அடுத்த 1வது வரும்போது அவரும் ஷஹீதாகி விடுகிறார். எப்படி இருந்த மக்கள்? உப்பு பெறாத விஷயத்துக்கு சண்டை போட்ட மக்கள். போர்க்களத்திலே இறக்கக்கூடிய தருவாயிலே தண்ணீரை கூட தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு என்ன மிகப்பெரிய தியாகசீலர்களாக உருவாக்கி காட்டியது இந்த திருக்குர்ஆன். அது மட்டுமல்ல, அந்த அரபு மக்களை, அரபுலகோடு சேராத ரோமாபுரியை சேர்ந்த சுஹைப் ரலியல்லாஹு தஆலாவாக இருக்கட்டும், பாரசீகத்தை சேர்ந்த சல்மான் பார்சியாக இருக்கட்டும், எத்தியோப்பியாவை சேர்ந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களாக இருக்கட்டும், அனைவரையும் ஒரு கொடியின் கீழ் ஒன்றிணைத்து காட்டியது. என்று நம்மிடத்திலே பார்க்கிறோம், தேசியவாதத்தின் பெயரால் பிளவுகள், இவன் இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த நாட்டை சேர்ந்தவன். அதற்கடுத்தபடி மொழியால் பிரிவுகள், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சொல்கிறேன். அதற்கடுத்தபடி ஊரை வைத்துக் கொண்டு பிளவுகள், மிகப்பெரிய சாபக்கேடாய் இயக்கத்தின் பெயரால் பிளவுகள். தான் இல்லாத பிற இயக்க சகோதரனை முஸ்லீம் அல்லாதவனிடத்தில் இருக்கக்கூடிய நட்பை கூட இவனிடத்தில் காட்டாத ஒரு நிலைமை.
நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தியோப்பியாவை சேர்ந்த பிலாலை, கருப்பினத்தில் பிறந்த பிலாலை சையீதினா எங்கள் தலைவரே என்று உமரை கொண்டு கூப்பிட வைத்தது இந்த திருக்குரான். இந்த திருக்குரான் அத்தகைய ஒரு அற்புதத்தை இந்த உலகத்தில் உருவாக்கி காட்டியது. அதே போல பெண்களை வெறும் போக பொருளாக நடத்தினார்கள். தாரமையிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸிலே ஒரு சம்பவம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திலே சஹாபாக்கள் குழுமி இருக்கும் போது ஒரு சஹாபி சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் என்னுடைய ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்கள் என்று சொல்கிறார். நான் ஒரு சமயம் வியாபாரத்துக்காக வெளியூர் சென்றிருந்தேன். சென்று விட்டு நீண்ட காலம் கழிச்சு வரார். நம்மளை மாதிரி 3 வருஷம் 4 வருஷம் பாரியில் இருந்துட்டு போறார். அவர் வேற எங்கேயோ போயிட்டு போறார். போனா அவருடைய வீட்டு முற்றத்திலே ஒரு பெண் குழந்தை, அழகான பெண் குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த பெண் குழந்தையை பார்த்து சந்தோஷத்தோடு இவர் மனைவியிடம் கேட்கிறார், இது யாருடைய பெண் குழந்தை? இது பக்கத்து வீட்டு பெண் குழந்தை என்ற பதில் வருகிறது. உடனே தினந்தோறும் அந்த நபரும் அந்த குழந்தையும் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுறாங்க. எப்படின்னா, அந்த குழந்தை இல்லாமல் இவர் சாப்பிட மாட்டாரு, அந்த குழந்தை இல்லாமல் இவர் தூங்க மாட்டார், அந்த மாதிரி ஆயிடுறாங்க. இந்த நெருக்கத்தை பார்த்த அந்த பெண்மணி ஒரு நாள் உண்மையை உடைத்து விடுகிறாள். இந்த பெண் குழந்தை வேற யார் குழந்தையில, நம்ம குழந்தை தான். அது வரைக்கும் அன்பு விடைபெற்று விடுகிறது. எனக்கு பெண் குழந்தையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற சுப செய்தி அல்லாஹ் சொல்ற சுப செய்தி அவர்களுக்கு கூறப்பட்டால் அவருடைய முகங்கள் கருத்து விடுகின்றன. அந்த எண்ணம் இவரிடத்திலே வேரூன்றுகிறது. மனைவியிடத்திலே சொல்லுகிறார், குழந்தைக்கு அழகான ஆடைகளை உடுத்தி நல்ல உணவு வகைகளை கொடுத்து அந்த குழந்தையை ஊருக்கு அப்பால் அழைத்து சொல்கிறார். அந்த குழந்தை கேட்கிறது, வாப்பா எங்க கூட்டிட்டு போறீங்க? நீ இதுவரை பார்க்காத இடத்துக்கு உன்னை கூட்டிச் செல்கிறேன். போகிறார். குழந்தையை வைத்துக் கொண்டு குழியை தோண்டுகிறார். குழியை தோண்டும் போது அவர் மீது விழக்கூடிய அந்த மணல் துகள்களை அந்த குழந்தை தட்டிவிடும் போது அவருடைய உள்ளத்திலே அன்பு பிராகம் எடுக்கிறது. ஆனால் எனக்கு பெண் குழந்தையா என்ற அந்த சமுதாயத்துடைய ஜாஹிலியத்து சிந்தனை அவரை அவமானத்தில் ஆழ்த்துகிறது. அவமானமும் அன்பும் போட்டி போடுகிறது. கடைசியில் அவமானம் என்றது, நான் என்னுடைய குழந்தையை உயிரோடு புதைத்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ் என்று அந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படித்தான் இருந்தார்கள் அந்த மக்கள். தாங்கள் பெற்றெடுத்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ற நாகரிகம் முன்னேறி இருக்கலாம், இன்றும் நம்மிடத்தில் இந்த மனோபாவத்துடைய எச்சில்கள் அவ்வப்போது தென்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் எப்படி மாற்றி காட்டினாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அதை முறையாக பேணி வளர்க்கிறாரோ அவரும் நானும் மறுமையில் ஒன்றாக இருப்போம் என்று தன்னுடைய 2 விரல்களை சுட்டிக்காட்டி சொன்னார்கள். அந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால் போர்க்களங்களிலே யாராவது இறந்து விட்டால் அவருடைய பெண் குழந்தைகளை வளர்ப்பதற்கு போட்டி நடக்குமா? அந்த அளவுக்கு அந்த மக்கள் அந்த பெண் குழந்தைகளை பரக்கத்தாக கருதினார்கள். தாயின் காலடியில் தான் சேயின் சூனம் இருக்கிறது என்ற ஹதீஸை முழுமையாக நம்பிய காரணத்தினால் தாயை அந்த அளவுக்கு பரிவோடு பாதுகாத்தார்கள். அதனால்தான் ஒரு கவிஞன் சொன்னான், பிறந்தவுடன் பெண்களை சூனத்துக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில், பிறந்தவுடன் பெண்களை சூனத்துக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சூனத்தை பெண்களின் காலடியில் இறக்குமதி செய்து காட்டியது இஸ்லாம். பிறந்த உடனே மேல அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க, அந்த சூனத்தையே அவர்களுடைய காலடியில் கொண்டு வந்து காட்டியது இஸ்லாம் என்று சொன்னதை போல ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயத்தை மாற்றியது. அதே போல மது அருந்துவதை கண்ணியமாக கருதினார்கள். அப்படிப்பட்ட மக்களிடத்திலே மது ஹராம் என்ற செய்தி வந்த போது வாயில் கிடந்த மதுவையும் துப்பினார்கள். சரி, ஜியோ இன்னைக்கு தானே வந்திருக்கு, உன்னை இம்ப்ளிமெண்ட் ஆகலையா, பைலால வர்றதுக்கு 6 மாசம் ஆகாமலாம் வெயிட் பண்ணல, அல்லாஹ் சொல்லிட்டானா உடனே துப்பினார்கள். மது 6 பெருக்கெடுத்து ஓடியது என்று வரலாற்று அரசியல் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போல மறுமையுடைய விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தௌஹீதை எதிர்த்ததை விட, ரிசாலத்தை எதிர்த்ததை விட குறைஷி மக்கள் ஆகிரத்தை தான் முழுமையாக எதிர்த்தார்கள். எந்த அளவுக்கு எதிர்த்தாங்க? நாங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விட்ட பிறகும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்று எள்ளி நகையாடினார்கள். அந்த மக்கள் எப்படி மாறினார்கள்? நமக்கு தெரிந்த சம்பவம் நினைவூட்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு பெண்மணி விபச்சாரத்தை செய்து விடுகிறார்கள். விபச்சாரத்தை செய்தவுடன் நல்லா கேட்டுங்க, அந்த செயல் வேறு யாருக்கும் தெரியாது. அந்த பெண்ணுக்கு தெரியும், அந்த ஆணுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த பெண் மறைத்திருக்கலாம், நாம் இப்போது செய்வதை போல மறைத்திருக்கலாம். நாம் நம்முடைய குறைகளை சரியாக மறைக்கிறோம்.
ஆனால் அடுத்தவன் குறையதான் என்ன பண்ணுறான், திருத்துறன்னு சொல்லிட்டு அவனை தவிர எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துடுறோம். அந்த பெண்மணி தெரியும், இதை சொன்னால் மிகப்பெரிய சாபக்கேடு, நாம் உயிரிழக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றெல்லாம் தெரியும். ஆனால் வறுமையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு எல்லா மனிதர்களும் நிற்கக்கூடிய அந்த நாளில் நான் இழிவுபடுத்தப்படக்கூடாது என்று எண்ணிய காரணத்தினால் நேராக ரசூலுல்லாஹ்ட்ட ஓடியாராங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் இந்த மாதிரி குற்றம் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்புகிறார்கள். 3 தடவை சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நீ பிள்ளை பெற்றெடுத்து விட்டு வா. அவங்க பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. சரி, ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் வந்துட்டாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். பிள்ளையை பார்த்தும் கூட அவர்களுடைய கொள்கை என்ன பண்ணல, மாறவில்லை. பிள்ளையை பெற்றெடுத்தும் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த பிள்ளைக்கு பால் குடி மறக்கடிச்சிட்டு வா. 2 வருடம் கழித்து வருகிறார்கள். பயந்து பயந்து வராங்க. எதுக்கு பயந்துட்டு? உயிர் போயிடமும் இல்லை. இந்த தடவையும் ரசூலுல்லாஹ் சும்மா ஏதாவது அனுப்பிச்சிட்டாங்கன்னா, இயற்கையாக மரணித்து விட்டால் நாளைக்கு என்ன அல்லாஹ்ட்ட போய் சொல்லணுங்கிற பயத்தில் அந்த குழந்தையுடைய வாயில் ரொட்டி துண்டை கொடுத்து இதுக்கு சூசகமாக சாப்பிடக்கூடிய வயது வந்து விட்டது, மௌத்தை வரவேற்கிறார்கள் என்று சொல்லி போய் அவர்கள் கல்லால் அடித்து கொல்லப்படுகிறார்கள். அவர்களுடைய ஜனாசாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு சென்ற போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோபப்படுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு விபச்சாரிக்கு நீங்கள் ஜனாசா தொழ வைக்கிறீர்களா? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இவள் கேட்ட துஆவை, இவள் கேட்ட தௌபாவை உங்கள் அனைவருக்கும் பங்கிட்டு கொடுத்தாலும் போதுமானதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அவ எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தாலும் போதுமானதாக இருக்கும் என்றால் எந்த அளவு களப்பற்ற மனதோடு அந்த பெண் இருந்திருப்பார் நாம் பார்க்க வேண்டும். இந்த மாற்றங்கள் எல்லாம் எப்படி ஏற்பட்டது? இது அதிசயத்தை வைத்தா? இல்லை, இந்த திருக்குரான் என்ற இந்த புத்தகத்தை வைத்து தான் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஏற்படுத்தினார்கள். அப்படி என்றால் நம்முன் அடுத்து எழ வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? அப்ப திருக்குரான் இவ்வளவு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய திருக்குரான் ஏன் இன்று எந்த மாற்றத்தையும் நம்மிடத்தில் ஏற்படுத்தவில்லை? இது நாம் கேட்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இதா துக்ரல்லாஹ வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை பற்றி அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் பயந்து நடுங்கிவிடும். இறை நம்பிக்கையாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்மிடத்திலும் அல்லாஹ்வை பற்றி கூறப்படுகிறது. நாமும் தொழுகையில் திருக்குரானை ஓதுகிறோம், திருக்குரானை படிக்கிறோம், திருக்குரானுக்கு விளக்க உரைகள் எழுதுகிறோம், திருக்குரானை விளக்கமாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் திருக்குரான் நம்மிடத்தில் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. அதற்கு காரணம் என்ன? நவுதுபில்லா, திருக்குரான் இடத்துல எந்த கோளாறும் இல்லை. கோளாறு நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், உண்மையை உணர்வதன் காரணத்தினால் அவர்களுடைய கண்களில் நீங்கள் கண்ணீர் வடிப்பதை காண்பீர்கள். நாமும் திருக்குரானை ஓதுகிறோம், சொர்க்கத்தை பற்றி எத்தனையோ வசனங்கள் வருகிறது. நம்மிடத்தில் அந்த கண்களிலே எந்த ஆர்வத்தையும் பார்க்க முடியவில்லை. நரகத்தை பற்றி எத்தனையோ வசனங்களை படிக்கிறோம், ஆனால் நம்முடைய கண்களிலே எந்த ஒரு பயத்தையும் பார்க்க முடிவதில்லை. வெறும் சடங்காக ஓதிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். வகதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸத்தன் லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ் வயகூனு ரசூலு அலைக்கும் ஷஹீதா. நீங்கள் பிற மனிதர்களுக்கு சாட்சியாளர்களாக இருப்பதற்காகவும் இந்த தூதர் உங்களுக்கு சாட்சியாக இருப்பதற்காகவும் நாம் உங்களை நடுநிலை சமுதாயமாக படைத்திருக்கிறோம் என்ற வசனத்தை ஓதும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊதை நிறுத்தி விடுங்கள். அழுதார்கள். நான் இந்த மக்களுக்கு சாட்சியாளர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, நான் என்னுடைய சாட்சியத்தை சரியாக சொன்னேனா என்ற பயத்திலே அழுதார்கள். எப்படிப்பட்ட நபி! உணவருந்த உட்காருவார்கள். மக்காவுக்கு காபத்துல்லாவுக்கு ஒரு வணிக கூட்டம் வந்திருக்கிறது செய்தி சொல்லப்படும். உணவை போட்டு விட்டு போவார்கள். மனைவி கேட்பார்கள், உணவு அருந்தி விட்டு செல்லலாமே. உணவு அருந்தி விட்டு செல்வதற்கு அந்த கூட்டம் சென்று விட்டால் அந்த கூட்டத்திற்கு சத்தியத்தை சொல்லாத குற்றத்திற்கு நான் ஆளாகி விடுவேன் என்று பயப்படுகிறேன் என்று சொன்னார்களே, அந்த நபி பயப்பட்டார்கள் இந்த வசனத்தை ஓதும் போது. எத்தனையோ பேர் நம்ம இதை ஓதி இருப்போம், எத்தனை பேர் அழுதிருக்கிறோம் நினைத்து பாருங்கள். எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கிறோம். இப்படி உணராத காரணத்தினால்தான் நம்மிடத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு உமரா இப்னு மஸ்ஊதா ஞாபகம் இல்லை, நாங்கள் ஒரே சமயத்தில் 10 வசனங்களுக்கு மேல் ஓத மாட்டோம், அதை மட்டும் கரெக்டாக செய்கிறோம். அதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். 10 வசனத்துக்கு மேலே நாங்கள் ஓதவே மாட்டோம், அதில் தெளிவாக இருக்கிறோம். அவங்க எதுக்காக ஓதாமல் இருந்தாங்க? அதை அமுல்படுத்தி விட்டு அடுத்த வசனத்துக்கு போவாங்க. நாம் அமுல்படுத்தவும் மாட்டோம், ஓதவும் மாட்டோம். பறக்கிறதுக்கு அப்படியே என்ன பண்ணுறோம்? ஹதீஸை பாட்டாக நம்ம கடைப்பிடிக்கிறோம். வாழ்க்கையில் பாட்டா இல்லை, ஹதீஸை துண்டு துண்டாக்கி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் போய் கேட்கப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எவ்வாறாக இருந்துச்சு?
அவங்க உடனே ஒரு கோனார் புக் எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் இப்படி இருந்தார்கள் அப்படி இருந்தார்கள் பட்டியல் போட்டுட்டுல ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள். அவர்களுடைய வாழ்க்கை திருக்குர்ஆனாக இருந்துச்சு. இன்று அப்படி சொல்லக்கூடிய துணிச்சல் நம்மில் யாருக்காவது இருக்கிறதா? இன்னைக்கு நம்முடைய தாவா ப்ரோகிராம்ல என்ன பதில் சொல்றோம்? முஸ்லீம்களுடைய குறைகளை சொன்னால் நீங்கள் இஸ்லாத்தை பார்க்க வேண்டும் என்றால் என்ன பண்ணாதீங்க, முஸ்லீம்கள்லாம் பார்க்காதீங்க, குர்ஆனை பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை பாருங்கள். நம்மளே பார்க்கறதில்ல, அவன் எப்படி பார்ப்பான்? அப்ப நம்மை பார்த்து முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்தை தெரிந்து கொள்ளாதீர்கள் என்று மறைமுகமாக சமிஞ்சை கொடுக்கிறோம். அதனால்தான் யூசுப் இஸ்லாம் சொன்னார்கள், நல்ல வேலை, இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் நான் ஒரு முஸ்லீமையும் பார்க்கவில்லை, பார்த்திருந்தால் வந்திருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்ப நாம் நினைத்து பார்க்க வேண்டும். திருக்குர்ஆன் சொல்லக்கூடியது ஒன்றாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை வேறு ஒரு பாதையிலே போய் கொண்டிருக்கிறது. குர்ஆனுடைய இந்த அற்புதத்தை நாம் உணரவில்லை, ஆனால் இஸ்லாத்துடைய எதிரிகள் உணர்ந்திருக்கிறார்கள். ஒரு தடவை இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே கிளாட்ஸ்டோன் என்ற இங்கிலாந்துடைய பிரதமர் சொல்லி காட்டுகிறார், நாம் முஸ்லிம்களை வெல்ல வேண்டும் என்றால் படைபலத்தை கொண்டு டேங்குகளை கொண்டு வெல்ல முடியாது, 3 விஷயங்கள் இருந்து முஸ்லிம்களை பிரித்தெடுக்க வேண்டும். என்ன 3 விஷயங்கள்? ஒன்று திருக்குர்ஆன், இரண்டாவது ஜும்மா மேடைகள், மூன்றாவது ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய சகோதரத்துவ மாநாடு. இந்த 3 விஷயங்களிலிருந்து முஸ்லிம்களை பிரித்தெடுத்து விட்டால் நாம் ஈஸியாக முஸ்லிம்களை வென்று விடலாம் என்று சொல்கிறார். இன்னைக்கு இது நடந்ததா இல்லையா? குர்ஆன் இருக்கிறது நம்மிடத்திலே, குர்ஆனை ஓதுகிறோம், வார்த்தையில் இருக்கின்ற குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. குர்ஆன் நம்மிடமிருந்து வாழ்க்கையிலிருந்து அந்நியப்படுத்தப்பட்டு விட்டது. ஜும்மா மேடைகள் சொல்லவே தேவையில்லை. சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஆள் வெள்ளிக்கிழமை தூங்குறான்னா அது ஜும்மாவில் மட்டும்தான். தூங்காத ஆட்களை நம்ம விரல் விட்டு, அதற்கு நமக்கும் ஆர்வம் இல்லை ஒரு விஷயம். இரண்டாவது, பேசுபவர்களும் நமக்கு சம்பந்தமான, நமக்கு ஏதோ வேட்டு கிரகவாசிகளுக்கு பேசக்கூடிய தலைப்புகளை பேசுவதை பார்க்கிறோம். மூன்றாவது, ஹஜ்ஜும் ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டாக அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். தனி மனிதர்களுக்கு மத்தியிலே அந்த ஆன்மீக உணர்வு இருந்தாலும் கூட சில போது அது அதனுடைய ஏற்படுத்த வேண்டிய தாக்கங்கள் முழுமையாக ஏற்படுத்தப்படாமல் இருப்பதை பார்க்கிறோம். மால்கம் எக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மாலிகல் ஷாபாஸ் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்தவர்கள் சொல்லி காட்டுகிறார், ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் வெள்ளையனை ஒழித்தால் தான் கருப்பர்கள் வாழ முடியும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் ஹஜ்ஜிலே போய் எனக்கு பக்கத்தில் வெள்ளையனை விட மிக வெள்ளையனான அரபியனும் எகிப்தியனும் என் பக்கத்தில் இருந்தபோது இந்த இஸ்லாத்தை கொண்டு வெள்ளையனும் கருப்பனும் ஒரே நிலத்திலே வாழ முடியும் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னார்களே, அந்த ஒரு மாற்றம் இன்று நம்மிடத்தில் எடுபட்டு போய்விட்டது. இதற்கு என்ன காரணம்? சும்மா பிரச்சனையை சொன்னா பத்தாது. என்ன காரணம்? குர்ஆனை அந்த சஹாபாக்கள் அணுகிய முறைக்கும் நாம் அணுகிய முறைக்கும் உள்ள மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். என்ன வித்தியாசம்? சஹாபாக்கள் அந்த திருக்குர்ஆனை அணுகினார்கள். எதற்காக அணுகினார்கள்? திருக்குர்ஆனை வழிகாட்டுதலுக்காக அணுகினார்கள். திருக்குர்ஆனை மட்டும்தான் அவர்களுடைய ஒரே வழிகாட்டுதலாக ஏற்றுக்கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தௌராத்துடைய சில பக்கங்களை சுட்டிக்காட்டி இதிலும் சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்க அப்படின்ன போது ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிவந்து விடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த மூசா என்று உயிரோடு இருந்தாலும் அவர் என்னை தான் பின்பற்ற வேண்டியது இருக்கும். அர்த்தம் என்ன? தௌராத்தில் நல்ல விஷயங்கள் இருக்கலாம், குர்ஆன் வந்துச்சா அதோடு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பின்பற்றுவதற்கு உங்களுக்கு குர்ஆன் மாத்திரம் போதுமானது, என்னுடைய சுன்னா மாத்திரம் போதுமானது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த சஹாபாக்கள் திருக்குர்ஆனை ஒரே வழிகாட்டுதலாக பின்பற்றினார்கள். அந்த ஒரே தான் வித்தியாசம். நாமளும் திருக்குர்ஆனை பின்பற்றுகிறோம். திருக்குர்ஆனோடு நமக்கு எது எதெல்லாம் பிடிக்குதோ, எது எதெல்லாம் தேவையோ அதையும் சேர்த்து பின்பற்றுகிறோம். தொழுகையில திருக்குர்ஆனை பின்பற்றுவோம், வணக்க வழிபாடில் திருக்குர்ஆனை பின்பற்றுவோம், மற்ற விஷயங்களை என்ன பண்ணுவோம்? நாங்கள் முன்னோர்களை பின்பற்றுவோம், எங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றுவோம், மனிதர்களால் ஏற்றப்பட்ட சட்டங்களை பின்பற்றுவோம், அது அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக இருந்தாலும் சரி. இப்படி திருக்குர்ஆனை இஸ்லாத்தை என்ன பண்ணிட்டோம்? ஒரு காக்டெயில் ஆக்கி விட்டோம். காக்டெயிலில் போய் எந்த ஒரு பழத்துடைய சுவை உங்களால் எடுத்தறிய முடியுமா? முடியாது. அதுதான் திருக்குர்ஆனை அவர்கள் அணுகிய முறைக்கும் நாம் அணுகிய முறைக்கும் உள்ள வித்தியாசம். அந்த சஹாபாக்கள் தங்கள் தாகம் தீர்த்திட பயன்படுத்திய ஒரே தடாகம் இந்த திருக்குர்ஆன் மட்டும்தான். அவர்கள் எல்லளவும் எல்லின் முனையளவும் முனையின் மூக்களவும் இஸ்லாம் அல்லாத பிற கொள்கைகளிலிருந்து என்ன பண்ணல? தங்களுடைய வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நாம் என்ன பண்றோம்? நமக்கு தான் குர்ஆன்ல இருக்கிற வசனங்களை நம்மள மாதிரி தெளிவாக வச்சுக்க மாட்டோம்.
நாம செய்யக்கூடிய தவறுக்கு உடனே சொல்லிடுவோம். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி இருக்கிறான், எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மேல் சோதிப்பதில்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குர்ஆனை நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு என்ன பண்றோம், வளைத்து கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக குர்ஆனை திறந்த மனதோடு ஆராய வேண்டும், ஓப்பன் மைண்ட். ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட இல்ல. ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொல்லி காட்டினார், உலகத்திலே மிகச்சிறந்த தஃப்சீர் எது தெரியுமா? உம்முடைய தூய்மையான உள்ளம். உம்முடைய தூய்மையான உள்ளம் தான் திருக்குர்ஆனுடைய மிகச்சிறந்த தஃப்சீர். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பண்றோம், திருக்குர்ஆனை ஆராய்வதற்கு முன்னால் நாம் ஒரு கருத்தை உள்ள முதல்ல வச்சுக்கிறோம். அந்த கருத்துக்கு ஏற்றவாறு ஏதாவது குர்ஆன் வசனம் கிடைக்குதா, அந்த கருத்துக்கு ஏற்றவாறு ஏதாவது ஹதீஸ் கிடைக்குதா? நாம் குர்ஆனுக்கு ஏற்ற மாதிரி வளைவதற்கு பதிலாக குர்ஆனை நம்முடைய மனோ இச்சைக்கு ஏற்றவாறு நாம் வளைத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக திருக்குர்ஆனை பொருள் அறிந்து ஓத வேண்டும். வெறும் ராகம் போட்டு ஓதுவது அல்ல. கண்டிப்பாக ஒரு அலீஃபுக்கு 10 நன்மைகள் இருக்கிறது, லாமுக்கு 10 நன்மைகள் இருக்கிறது. ஆனால் திருக்குர்ஆனுடைய பொருளை அறிந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையை பின்பற்ற முடியும். இன்னைக்கு நம்மில் எத்தனையோ பேர் சூரத்துல் ஃபாத்தியாவுடைய அர்த்தம் கூட தெரியாத சோதரன் இடத்தில் இருக்கிறார்கள். இந்த திருக்குர்ஆனை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இது உயிருள்ள மக்களுக்கு வழிகாட்டின்னு சொல்றான். ஆனா அந்த சூரத்துல் யாசீனி அந்த வசனத்தை என்ன பண்ணிட்டான், அந்த அத்தியாயத்தையே யாராவது மௌத்தானா மட்டும் தான் ஓதக்கூடிய ஒரு அத்தியாயமாக மாற்றி விட்டோம். இன்னைக்கு நம்ம வீடுகள்லாம் பார்க்கலாம், எந்த அளவுக்கு நம்ம திருக்குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, பெரியவங்க குர்ஆனை ஓதுனாங்கன்னா பிள்ளைங்கள்ட்ட கொடுப்பாங்க, தம்பி கைப்படாத இடத்துல வைப்பான், கொஞ்ச நாள் அது கண்படாத இடத்துக்கு போயிடும். அடுத்து யாராவது மௌத்தானாங்கன்னா தான் என்ன பண்ணுவாங்க, அந்த திருக்குர்ஆனை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். வீட்டில் முன்னாடி ஸ்டிக்கர் மட்டும் தெளிவாக ஒட்டியிருப்போம், திருக்குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா, உங்களுடைய உள்ளங்களில் பூட்டுகள் போடப்பட்டிருக்கின்றனவா. அந்த வீட்டில் திருக்குர்ஆன் இருக்காது, ஸ்டிக்கர் மட்டும் வெளியே இருக்கும். ஆனால் வீட்டில் என்ன இருக்காது, திருக்குர்ஆன் இருக்காது. நீங்க யாராவது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃபார்முலா புக் இல்லாம இருக்கிறவனை எப்படி பார்க்கறது கஷ்டமோ, அதை விட கஷ்டமாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீமை திருக்குர்ஆன் இல்லாமல் பார்ப்பது. அதே போல நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் இருக்க, திருக்குர்ஆன்ல நம்ம மக்கள் காட்டுற ஆர்வத்துக்கு சுப்ஹானல்லாஹ், அப்படி ஒரு ஆர்வத்தை உலகத்திலே பார்க்க முடியாது. சின்ன பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய ஷர்ட் போட்டு பேண்ட் போட்டு அதுக்கு டை போட்டு அதுக்கு ஷூ போட்டு பாலிஷ் போட்டு அந்த ஸ்கூல் பஸ்ஸில் போய் ஏற்றி விட்டு வருவாங்க. ஆனால் அந்த காலையில் மக்தபுக்கு அந்த திருக்குர்ஆன் ஓத அனுப்புவாங்க பாருங்க. அந்த பிள்ளை போகக்குள்ள இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை எஞ்சி முகத்தை கழுவிச்சா கழுவுலையா ஒன்றும் தெரியாது, அது பாட்டு எஞ்சிருக்கும். அது ஒரு ஏகாலையை தூக்கும், ஒரு ஜூதை எடுக்கும், நேராக அது போவோம், அவ்வளோதான். அது ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போதா, அது ஒழுங்கா முகம் கழுவி இருக்கா, குளிச்சிருக்கா, எதுவுமே கிடையாது. அது போச்சா போலையான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன திருக்குர்ஆனுக்கும் உலகியல் கல்விக்கும் நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். அதே போல திருமறையிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் 59 அத்தியாயத்துடைய 21 வசனத்துல, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரைத்தஹு ஹாஷியம் முதசத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ். நபியே, நாம் ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி இருந்தால் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அது நடுங்கி பிளந்து போயிருக்கும். இந்த குர்ஆன்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அதனுடைய அமானிதத்தை உணர்ந்த காரணத்தினால் அந்த மலையிட்ட கொடுத்தா கூட மலை பிளந்து விடுங்கிறான் அல்லாஹ். சாதாரண நம்ம என்ன சொல்லுவோம், மனிதர்கள் ஸ்ட்ராங்கான என்ன சொல்லுவான், மலை மாதிரி நிற்கிறான்பா அப்படின்னுவோம். அப்போ மலை பிளக்கும், நாம பிளக்க தயாரா இல்லை என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய உள்ளங்கள் அந்த கற்பாறையை விட இறுகி போய்விட்டதோ, அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அதே போல அந்த சஹாபாக்கள் இந்த திருக்குர்ஆனை எப்படி அணுகினார்கள் என்றால், ஒரு போர்க்களத்திலே ஒரு தளபதியிடம் என்ன உத்தரவு வரும் என்ற மனோநிலையில் ஒரு வீரன் இருப்பானே, அதுபோல என்ன வசனம் வரும் எப்ப அமல்படுத்தலாம் காத்துக் கொண்டிருந்தார்கள். மது விஷயத்தெல்லாம் ஆரம்பத்தில் சில வசனங்கள் வந்த போது உமர் ரலியல்லாஹு தஆலா முறையிடுகிறார்கள், யா அல்லாஹ் தெளிவான ஒரு வசனத்தை கொடு. நீங்க நாம என்ன பண்றோம், ஏதாவது லூப் ஹோல்ஸ் இருக்கான்னு பாக்குறோம். ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்காங்க, இது கொடுக்காம இருக்க அப்படி ஏதாவது இருக்கா, அப்படி ஏன் இந்த வசனம் அல்லாஹ் யூதர்களுக்கு தானே இறக்கி இருக்கிறான், அதிலே சொல்லி இருக்கிறானே, அது கிறிஸ்தவர்களுக்கு தானே இறக்கி இருக்கிறான், நமக்கு இல்லையே என்று நமக்கு முடியாத வசனங்களை ஒதுக்கிவிடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மேலும் இந்த குர்ஆனை இன்னைக்கு நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம், வெறும் தகவல் சேகரிப்புக்காக. எனக்கு குர்ஆன் தெரியும், எனக்கு ஹிஸ்டரி தெரியும், விவாதம் செய்வதற்கு, கூட்டம் சேர்ப்பதற்கு, பொய் சத்தியம் செய்வதற்கு. திருக்குர்ஆனை எதற்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அதற்கெல்லாம் நாம் இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் திருமறையிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இது ஒரு பயான் என்று சொல்லி காட்டுகிறான். இது உலக மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான்.
என்னுடைய நண்பர் ஒருவர் அடிக்கடி ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுவார். சப்போஸ் நம்மள யாருக்காவது கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுங்க, சுல்தான் பைய கல்யாணம் நடக்குது, எனக்கு அவர் பேர் தான் தெரியும். நான் அவர் ஊரில் இருக்கிறாரு, அங்கேருந்து ஒரு 100 பத்திரிகை எனக்கு அனுப்பி விடுறாரு. அனுப்பி விட்டு 100 பேர்கிட்ட கொடுத்துருப்பா அப்படிங்கிறார். இது ஒரு உதாரணம் தான். அந்த 100 பத்திரிகை கொடுத்து விடுங்கிறாரு. நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சோம்பேறித்தனத்தால் அந்த பத்திரிகை யாருக்கும் கொடுக்காம என் வீட்டிலே பத்திரமா வைத்து கொண்டிருக்கிறேன். அவருக்கும் திருமண நாள் வருகிறது, யாராவது கால் பண்ணுவாங்கன்னு பார்க்குறாரு, மெசேஜ் அனுப்புவாங்கன்னு பார்க்குறாரு, யாராவது கல்யாணத்துக்கு வருவான்னு பார்க்குறாரு. யாருமே வரல. பயங்கர கடுப்பில் ஊருக்கு வர்றாரு. வந்துட்டு 100 பேரையும் சண்டை போடுற மூட்டில் போகிறார். என்னையா நீங்களாம் மனுஷனாயா அப்படின்னு போகிறார். அங்கே போனால் கல்யாணமா உங்களுக்கா காமெடி கேட்குற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு செய்தியே தெரியாது. அப்போ தான் இவருக்கு தெரியுது இந்த ஆள் தான் கல்பிரிட்டுன்னு. இப்போ இந்த ஆள் தான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறான். அப்போ இவருடைய கோபம் யார் மீது பாயும்? வராத மக்கள் மீதா, கொடுக்காத என் மீதா? நிச்சயமாக என் மீது தான் பாயும். அப்போ அல்லாஹ் இந்த குர்ஆனை உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறான். எதற்கு? பூஜைக்கு அல்ல. இந்த குர்ஆனை பற்றி தெரியாத மக்களிடத்திலே குர்ஆனுடைய செய்தியை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்புக்காகத்தான் குர்ஆனை உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறான். ஒரு மனிதர் சொல்லி காட்டினார், அந்த குர்ஆன்லையாவது யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்குள்ள சில வசனங்களை மறைத்தார்கள் என்று சொல்லி காட்டுகிறான். நீங்க என்னப்பா எங்களுக்கு ஒட்டுமொத்த குர்ஆனையே எங்கள்கிட்ட மறைச்சிட்டீங்களே. இன்னைக்கு நம்மளுடைய என்ன நிலைமை இருக்கிறது? குர்ஆனை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா இந்த விவாதத்தில் தான் ஓட்டி கொண்டிருக்கிறோமே தவிர குர்ஆனை பிற மக்களிடத்திலே எடுத்து சொல்லக்கூடிய பணியிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். இது எல்லாத்த விட முக்கியம். நாம மற்றவங்களுக்கு சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நாம திருக்குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும். திருக்குர்ஆனின் பால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை அழைக்க வேண்டும். அப்படி நீங்க திருக்குர்ஆனின் பால் இந்த உலகத்தை அழைக்கும் போது, இதற்கு முன்னால் இந்த திருக்குர்ஆனின் பால் உலகத்தை அழைத்தார்களே சஹாபாக்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கும் ஏற்படும். நீங்களும் பத்ரை சந்திப்பீர்கள், நீங்களும் உஹதை சந்திப்பீர்கள், நீங்களும் ஹந்தக்கை சந்திப்பீர்கள். உங்களுக்கும் சஹாபாக்களை போன்ற சிறந்த தோழர்களை அல்லாஹ் கொடுப்பான். முனாஃபிகீன்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்திப்பீர்கள். எப்போதென்றால் திருக்குர்ஆனின் பால் உலக மக்களை நீங்கள் அழைக்க ஆரம்பிக்கும் போது. அப்படி திருக்குர்ஆனின் பால் உலக மக்களை அழைக்கும் போது அந்த குர்ஆனுடைய வசனங்கள் அன்றுதான் அப்போதுதான் உங்களுக்கு புதிதாக இறக்கப்பட்டது போன்ற உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும். நீங்க திருக்குர்ஆனோடு உங்களுடைய உணர்வை அதிகப்படுத்தும் போது. ஆனால் இன்று என்ன நடக்கிறது? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் சொல்லுவர்களிடத்திலே கூட பயான் கேட்பதில் இருக்கக்கூடிய ஆர்வம் திருக்குர்ஆன் விளக்க உரைகளிலே, திருக்குர்ஆன் வகுப்புகளிலே, திருக்குர்ஆன் கலந்தாய்வுகள் ஏற்பாடு செய்வதிலே நாம் சுணக்கமற்றிருக்கிறோம். ஏன்னா அது வந்தா படிக்க சொல்லுவாங்க, பேச சொல்லுவாங்க, எழுத சொல்லுவாங்க, சிந்திக்கணும். பயான் வந்தா கேட்டுட்டு பயான் எப்படி இருந்துச்சு, சூப்பரா பேசினார், என்ன பேசினாரு தெரியாது, ஆனா சூப்பரா பேசினார். இதற்காக வெறும் பரக்கத்துக்காக வருவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. திருக்குர்ஆனின் பால் உலக மக்களை அழைக்க வேண்டும். அப்படி உலக மக்களை நீங்கள் அழைக்கும் போது அல்லாஹ் குர்ஆன்ல அதைத்தான் சொல்றான். ஆரம்ப காலகட்டத்திலே சொல்றான், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே எழுந்திருப்பீராக. அப்ப நாம் எழுந்து இந்த உலகத்தை இந்த பால் அழைக்கும் போது நமக்கு கண்டிப்பாக என்ன வரும்? நமக்கு சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். உயிரை கொண்டு, பொருளாதாரத்தை கொண்டு, உடைமைகளை கொண்டு அச்சுறுத்தப்படுவோம். அந்த அச்சுறுத்தல்களை புன்முகத்தோடு சந்திப்பதற்கு நாம் தயாராகி கொள்ள வேண்டும். அப்படி நாம தயாரானோம் அப்படின்னா அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்களே ஒரு மதீனத்து சமூகம், அந்த சமூகம் ஒரு கனவு அல்ல, மீண்டும் உருவாக்க முடியும் இந்த உலகத்திலே. அல்லாஹ் நாடினால் மீண்டும் இந்த உலகத்திலே உருவாகும். அல்லாஹ் நாடினால் ஒரு வானுக்கு மட்டுமல்ல பூமிக்கும் அவன்தான் அதிபதி என்ற உண்மையான வாக்கு இந்த உலகத்தில் நிலை பெற வேண்டும் என்றார். இந்த தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்தில் பிற கொள்கைகளோட மேலோங்க வேண்டும் என்றால் குர்ஆனுக்கும் நமக்கும் உள்ள இணைப்பு, குர்ஆனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு வலுவாக்கப்பட வேண்டும். குர்ஆன் ஓதாமல் நமக்கு ஒரு நாள் குர்ஆன் ஓதலனா அன்று எதையோ இழந்தோம் என்ற ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒரு நாள் சுபு தொழுவலனா அப்படியே நெஞ்சு குத்தம், 2 நாள் தொழுவலனா குத்தம், அது ஒரு 3 நாள் 4 நாள் ஆயிடுச்சு என்ன ஆயிடும்? பழகி போய்விடும். அப்படி நாம என்ன படுத்தோம்? பழக்கப்படுத்தி விட்டோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் இருக்கிறதே குர்ஆனிலே தோய்த்தெடுக்கப்பட்ட சமுதாயமாக இருந்துச்சு. இன்னைக்கு யாராவது ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் படிக்காம தன்னை டாக்டர் என்று சொன்னால் என்ன சொல்லுவோம்? போலி டாக்டர் என்று சொல்லுவோம். ஒரு குர்ஆனை படிக்காமல் தன்னை முஸ்லீம் என்று சொல்லும் போது எப்படி நம்மளால் அவரை போலி முஸ்லீம் என்று சொல்லாமல் இருக்க முடிகிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி.
கடைசியாக இந்த அமரை முடிப்பதற்கு முன்னால் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த திருக்குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கியது என்பதற்கு ஒரு சிறு உதாரணத்தை சொல்லுகிறேன். நாம் இன்னைக்கு பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நமக்கு தெரியும், உலக விஷயத்தில் உங்களை விட கீழானவர்களை பாருங்கள், மறுமை விஷயத்தில் உங்களை விட மேலானவர்களை பாருங்கள். நாம் அந்த ஹதீஸை என்ன பண்ணுறோம், அப்படியே தலைகீழ ஆக்கிட்டோம். உலக விஷயத்தில் மேல உள்ளவனை மட்டும் பார்க்குறோம், மறுமை விஷயத்தில் எங்கேருந்து அந்த திருப்தி வருமோ நமக்கு. இப்போ நான் 5 வேளை தொழுகிறோம்பா, அல்ஹம்துலில்லாஹ். நான் சுபூ ஜமாத்தோடு தொழுகிறேன் தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹ். நான் பயானுக்கெலாம் போகிறேன், குர்ஆன் கிளாஸ்லாம் போகிறேன். நமக்கு இந்த திருப்தி அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து விடுகிறது. நமக்கு என்ன இன்னொரு திருப்தியும் வந்துடுதுன்னா, நமக்கு சொர்க்கத்தில் இல்லைன்னா அல்லாஹ் யாருக்கு தரும் அப்படின்ற ஒரு தெனாவட்டு. இந்த யூதர்களை பற்றி எல்லாம் சொல்கிறானே, இந்த குர்ஆனில் பல இடங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் எங்களை நரகத்தில் போடவே மாட்டான், போட்டாலும் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் தான் சொல்லுகிறானே. அதே போல நம்முடைய சிந்தனை மாற்றப்பட்டு விடுதோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் ஒரு தடவை சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக இருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஷஹீதாக்கப்பட்டு அவர்கள் அந்த மரண வேலையிலே உயிர் பிரியக்கூடிய சமயத்திலே இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உமர் இந்த தெருவில் வந்தால் ஷைத்தான் அந்த தெருவில் ஓடி விடுவான். உமரே இந்த தெருவில் வந்தா ஷைத்தான் அந்த தெருவில் ஓடுவான்னாங்க. அந்த உமர் உலகத்திலே சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபர்களிலே 10 சஹாபாக்களிலே சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒருவர்கள். அப்படிப்பட்ட கண்ணியத்திற்குரிய உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் இருந்த முனாஃபிகீன்களுடைய பட்டியலை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய நபிக்கு அறிவித்து கொடுத்திருந்தான். அந்த நபி ஒரு சஹாபி இடத்தில் அதை கொடுத்திருந்தார்கள். நாம 5 வேளை தொழுதுட்டாலே அடுத்தவன முனாஃபிக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான், பட்டியல் போட்டு கொண்டிருக்கிறோம். யார் யாரெல்லாம் என்னோட இல்லையோ, ஜார்ஜ் புஷ் சொன்னானே, when you are with me or with them, அந்த மாதிரி யாரெல்லாம் என்னோட இல்லையோ அவர்களெல்லாம் முனாஃபிகள் என்று பட்டியலிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சஹாபியை கூட்டி கேட்கிறார்கள், என் அருமை தோழரே, அந்த பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா, அந்த பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா என்று கேட்டார்கள். சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக நெருக்கமான தோழராக விளங்கியவர்கள், இஸ்லாத்துடைய மிக 2ஆம் கலீஃபா, இஸ்லாம் சந்தித்த கலீஃபாக்களிலே மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு கலீஃபா. இன்று காந்தி போன்றவர்கள் கூட இந்த உமரின் ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை தந்த அந்த மனிதருக்கு என்ன இல்லை, கர்வம் இல்லை, நம்பிக்கை ஏற்படவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்திலே அல்லாஹ் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பி ஒரு மனிதரை நரகத்துக்கு அனுப்புவான் என்றால் அது நானாக இருக்கக்கூடாது என்று பயப்படுகிறேன். அதே போல அல்லாஹ் எல்லாரையும் நரகத்துக்கு அனுப்பி ஒரு மனிதரை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்றால் அது நானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆசைக்கும் அச்சத்துக்கும் நடுவில் இருப்பதுதான் தக்வா என்று தக்வாக்கு விளக்கம் சொன்னார்களே, அந்த சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறரை முனாஃபிக்காகவில்லை, தன்னுடைய அமல்கள் குறித்து அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். அதே போல ஹன்லலா என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி நமக்கு தெரியும், ஓடி வருகிறார்கள், ஹன்லலா முனாஃபிக்காகி விட்டான், ஹன்லலா முனாஃபிக்காகி விட்டான். அவங்க கேட்கிறாங்க, என்னப்பாச்சு, நல்லா தானே இருந்த? இல்லை, ரசூலுல்லாவோடு இருக்கக்குள்ள நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் வறுமையை பற்றி இதை பற்றி சிந்திக்கிறது. வீட்டுக்கு வந்துட்டா நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் வீடு மனைவி மக்களை நோக்கி திரும்புகிறது என்று சொன்ன போது இதே போலதான் எனக்கு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நேராக ரசூலுல்லாஹ் ஓடியாராங்க. ரசூலுல்லாஹ் சமாதானம் சொல்லி அனுப்புற, நீங்கள் மலக்குகள் அல்ல, அப்படியும் இப்படியுமாகத்தான் இருப்பீர்கள், உங்களுக்கு தீமையிலிருந்து தடுத்துக் கொள்கிறீர்கள் அல்லவா என்றெல்லாம் ஆறுதல் கூறி அனுப்புறாங்க. அப்படி தன்னை முனாஃபிக் என்று கருதிய ஹன்லலா திருமணம் செய்கிறார். முதலறிவு முடிந்து ஜுனூபாத்துடைய நிலைமையிலே, குளிப்பு கடமையான நிலைமையில இருக்கிறார். ஜிஹாதுக்கான அழைப்பு விடுக்கப்படுகிறது. குளிப்பை கூட நிறைவேற்றாமல் நேரடியாக சென்று ஜிஹாதிலே கலந்து கொண்டு தன்னுடைய உயிரை விட்ட காட்சி, ஷஹீதான சம்பவத்தை பார்க்கிறோம். அவருடைய உடலை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் புன்னகிக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், எதற்கு புன்னகிக்கிறீர்கள்? அவரை மலக்குகள் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த மனிதருக்கு கூட என்ன வரவில்லை, தன் மீது நம்பிக்கை வரவில்லை. இதெல்லாம் எதனால் ஏற்பட்டது? இந்த திருக்குர்ஆனை தங்கள் வாழ்வியலாக, திருக்குர்ஆனை தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சுவாசமாக எடுத்துக்கொண்ட காரணத்தினால்தான் அப்படிப்பட்ட ஒரு திருக்கூட்டம் உருவாகியது. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு திருக்குர்ஆனிய சமுதாயமாக நாம் மாற வேண்டும் என்றால்
இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து ஒரு சபதம் எடுத்துக்கொள்வோம். திருக்குர்ஆனை தினந்தோறும் ஓதுவோம். 4 வசனம் பரவாயில்லை, ஒரே ஒரு வசனம் பரவாயில்லை, ஆனால் ஒரு நாளும் நான் திருக்குர்ஆனை ஓதாமல் இருக்க மாட்டேன். நீங்க தூங்குவதற்கு முன்னாடி ஓதிங்க, காலையில் ஓதிங்க, உங்களுடைய டைமை நீங்க ஷெட்யூல் பண்ணீங்க. ஆனால் ஒரு நாளைக்கும் நான் திருக்குர்ஆனை ஓதாமல் இருக்க மாட்டேன். அதனுடைய அர்த்தத்தை அறிந்து ஓதுவேன். அதனுடைய அர்த்தத்தை அறிந்து ஓத வேண்டும். அதை பற்றி நம்முள்ளே ஆழமாக விவாதித்துக் கொள்ள வேண்டும். பின்பற்றுவதற்காக அதன்படி வாழ வேண்டும். அதன்பால் உலகை அழைப்போம். அப்படி அழைக்கும் போது ஏற்படக்கூடிய கஷ்டங்களை இன்முகத்தோடு தாங்கிக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு, அப்படிப்பட்ட ஒரு திருக்கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வை மறுமையிலே சந்திக்கும் போது முத்துமையின்னாக்களாக, திருப்தி அடைந்த ஆத்மாக்களாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரைக்கு திரையிட்டு விடைபெறுகின்றேன். வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஆர்வத்தையும் இந்த கல்வி ஞானத்தையும் மிக அதிகமாக கொடுப்பதற்கு நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். அவர் தன்னுடைய உரையில் சமீபத்தில் கொய்த்துக்கு வந்த டாக்டர் அப்துல்லா பற்றி சொன்னார். அதனால தான் இங்கே எனக்கு அவரை பற்றி இன்னும் 2 வார்த்தை கூட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன். அந்த டாக்டர் அப்துல்லா கூட பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு குவைத்தில் கிடைச்சது. அதாவது நம்ம பிறப்பிலேயே முஸ்லீம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை செயல்படுத்துவதற்கு ஓரளவு முயற்சியும் பண்ணுறோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சு. இருந்தும் நம்மளால் ஒரு முழுமையான முஸ்லீம் என்று சொல்லுவதற்கு துணிச்சல் இல்லாமல் இருக்கு. ஆனால் ஒரு சில மாதங்களே ஆனால் அந்த சகோதரருடைய அந்த உள்ளம், அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வு, ஒரு உறுதிப்பாடு, ஒரு உண்மை, இதெல்லாம் அவர் கூட நெருங்கி பழகும் பொழுது அப்படியே நம்மளை பாதிக்கக்கூடியதாக இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவருடைய சில வார்த்தைகளை கவனிங்க. உலகத்தில் உள்ள எல்லா வேதங்களில் மனிதர்கள் இறைவனை பற்றி பேசுகிறார்கள். அந்த வேதத்தில் இறைவன் அருளிய வேதம் இறைவன் மனிதனை பற்றி பேசுகிறான் என்று இல்லாமல், மனிதன் இயற்றிய வேதங்கள் மனிதன் இறைவனை பற்றி பேசுகிறான். ஆனால் திருக்குர்ஆன் ஒன்றுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய வேதத்திலேயே இறைவன் மனிதனை பற்றி பேசுகிறான் என்று ஒரு கோட்டு மாதிரி. அப்போ நம்ம குர்ஆன், அதனுடைய விளக்க உரை, இன்னும் பல தலைப்புகள் மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இது போன்ற ஒரு தெளிவான ஒரு வாசகத்தை நம்மளால் கொண்டு வர முடியல, நமக்கு வரல. என்ன சொன்னார்? எல்லா வேதங்களும் குர்ஆனை தவிர மனிதன் இறைவனை பற்றி பேசுவதாக இருக்கிறது. ஆனால் குர்ஆன் மாத்திரம்தான், அதில் மாத்திரம்தான் இறைவன் மனிதன் பற்றி பேசுகிறான் அப்படின்னு ஒரு செய்தி சொன்னார். இரண்டாவது, அவர் யார்கிட்டையுமே சொல்லாம தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய வாக்குமூலம் அவருடைய மனைவிக்கு கூட தெரியாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் உடனே உம்ரா செய்வதற்கு ஆசைப்பட்டார். அந்த உம்ராவுடைய அனுபவத்தை ரொம்ப பல பேச்சுகளில் விவரிச்சிருக்காரு, அதை நான் சொல்ல வரல. அப்போ மனைவிக்கு தெரியப்படுத்தும் பொழுது எப்படி தெரியப்படுத்துறாருன்னு சொன்னால், மறுமையில் நீ என்னுடைய மனைவியாக இருக்க ஆசைப்படுகிறேன், இஸ்லாத்துக்கு வந்து விடு. அப்போ இந்த மாதிரி ஒரு லிவிங்காக அது அந்த மார்க்கத்தை வாழ்ந்து காட்டுறதுன்னு ஒன்று இருக்கு. அப்போ நாமளே நம்மளுடைய மனைவி மறுமையில் நமக்கு மனைவியாக இருக்க வேண்டும், இருக்கிறாயா, இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுவதற்கு எத்தனை பேர் நாம் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் வினாடியே மனைவியிடத்தில் மறுமையில் சொர்க்கத்தில் என்னுடைய மனைவியாக நீ இருக்க ஆசைப்படுகிறேன்னு அந்த அம்மாவில் ஏன்னா வாழ்ந்துருக்கிறாங்க. இவருடைய நிலை என்னன்னு சொன்னால், கல்வி ரீதியாக கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு விஞ்ஞானியுடைய பட்டியலில் வந்து கொண்டே இருக்கிறது. 16 வருஷம் அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் ஜேர்னலில் இவருடைய பேர் சயின்டிஸ்ட்னு சொல்லி 16 வருஷம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. சில துறையில் இவரை மாதிரி ஆளுங்க உலகத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ஒரு ஆள். ஸோ 10 ஆண்டு காலம் குர்ஆனை ஆய்வு செஞ்சேன்னு சொல்கிறாரு. இந்த குர்ஆன் அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விளக்கும் பொழுது சில விஷயங்கள் அவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. முதலில் அவர் சொன்னார், திருக்குர்ஆனை படித்தார். எப்படி
யூசுப் இஸ்லாம் சொன்னாரோ, முஸ்லீமை பார்த்திருந்தா இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டேன், குரானை படித்ததுனால ஹதீஸை படிச்சதுனால இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொன்னாரோ, அதே மாதிரி அப்துல்லா அவர்களுக்கு அதிகமான ஒரு நெருக்கம் கிடையாது முஸ்லீம் நண்பர்கள் கூட. அப்போ குரான் அந்த ஐஎஃப்டி அதனுடைய அந்த தஃபீமுல் குரானை தான் அவர் படித்தார். அது அவருடைய உரையில் பல இடங்களில் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த குரானை வந்து இறைவனுடைய வேதமா அல்லது வந்து நமக்கு வந்து பொருந்துமா, வாழ்க்கைக்கு இந்த உலகத்துக்கு பொருந்துமா அப்படிங்கூடிய பார்வையில் சில கேள்விகளை முன்வைத்து குரானை அனலைஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் சொன்னார். குரான் தனக்குத்தானே எங்கேயாவது முரண்பட்டு இருக்கிறதா என்ற ஒரு பாயிண்ட்டை முதல்ல வச்சு கவர் டு கவர் அவர் படிக்கிறார். அப்போ படிக்கும் பொழுதே ஒரு நோக்கம், புரியுதுங்களா, ஒரு தெளிவான ஒரு அணுகுமுறை, புரியுதுங்களா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துக்காக திருக்குரான் ஆராயறாங்க. ஆனால் முஸ்லீம் அல்லாதவர் முஸ்லீம்கள் வழிகாட்டுவது போல திருக்குரானில் முரண்பாடு இருக்கிறதா என்பதை நான் முதலில் வந்து ஒரு கேள்வியாக வைத்து திருக்குரான் படித்தேன். முரண்பாடு எங்குமே கிடையாது. அது மாதிரி இவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ப்ரூவ்டு சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ், அதாவது நிரூபணமாக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகள். அவர் 1008 விஞ்ஞான உண்மைகளை கண்டு எழுதியிருக்கிறேன் என்று சொன்னார். திருக்குரான்ல இருந்து அவர் சொன்னார். அவருடைய பாணியிலே ஒன்று என்ன சொன்னார்னா, நாங்கள் விஞ்ஞானிகள், அவர் ஒரு விஞ்ஞானி தானே, நாங்கள் விஞ்ஞானிகளாக 20 வருஷம் 50 வருஷம் இந்த சமீப காலத்தில் வந்து அதாவது மூளையை கசக்கி கண்டுபிடிச்ச அந்த உண்மைகளை எல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சுட்டுவிட்டு குரானில் எழுதிட்டான் அப்படின்னு சொன்னார். அவருடைய பாணியில் ஒரு ஜோவியலாக சொன்னார். புரியுதுங்களா நான் சொல்றது? 50 வருஷமாக என்னை போன்ற விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த உண்மைகளை அல்லாஹ் திருடி 1400 வருஷத்துக்கு முன்னாடி குரானில் போட்டான். அவருடைய பாணியில் ஜோவியலாக சொன்னார். ஆனால் 1008 உண்மைகளை நான் குறித்து வச்சிருக்கிறேன்னு சொல்றார், விஞ்ஞான உண்மைகளை ஒன்று. அப்போ எந்த அளவுக்கு குரான் அவர் வந்து ஆராய்ஞ்சிருக்கார் அப்படிங்கிறது ஒன்று. மூணாவதாக என்னன்னு சொன்னால் கம்ப்ளீட் எத்திக்ஸ், அதாவது எல்லா அறநெறி போதனைகள் வந்து முழுமையாக வந்து குரானில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது ஆன்மீகம் அல்லது அறநெறி போதனைகள் வந்து முழுமையாக குரானில் இருக்குதா. ஏன்னா அவர் ஏராளமான ஒரு என்ன சொல்கிறது புராணங்கள், இதிகாசங்கள், பைபிள், மற்ற வேதங்கள்லாம் அவர் படிச்சிருக்காரு. நான் கேட்டேன், ஏன் உங்களுடைய பேச்சில் வந்து பகவத்கீதை பற்றி சொல்லலை, பகவத்கீதை வேதமே இல்லை அப்படின்னாரு. ஆச்சுங்களா. ஸோ வந்து இந்த குரானில் வந்து இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான அறநெறி போதைகள் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நான் வந்து குரானை பார்த்தேன், முழுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். கடைசியாக இதுக்கு எக்ஸாம்பிள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி நான் தேடினேன். அதுதான், அதாவது அவர் என்ன சொன்னார் இந்த கூட்டத்தில், ரசூல்லா வந்து குரானுடைய டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொன்னார். நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. ஒரு முஸ்லீம் கூட இப்படி சொன்னதா நான் இது ஒன்றும் படிக்கல. அன்னை ஆயிஷா அவர்கள் ரசூல்லாவுடைய வாழ்க்கை குரானாக இருந்தது. ஆனால் இவர் சொன்னார் குரானுடைய டிரான்ஸ்லேஷனாக ரசூல்லா இருந்தாங்க. ரசூல்லா குரானை மொழிபெயர்த்தா தப்பு வருமா? இன்னைக்கு உலகத்தில் கூடிய அத்தனை மொழிபெயர்ப்புகளும் ஏதோ ஒரு விதத்தில் கோளாறு இருக்கும். ஆனால் ரசூல்லாவுடைய வாழ்வு திருக்குரானுடைய மொழிபெயர்ப்பாக இருந்தது என்பது ஒரு நாவல் ஸ்டேட்மெண்ட், ஒரு மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட், அது உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வாக்கு. அதே மாதிரி நிறைய சொல்லிட்டு போனால் அவர் வந்து அப்புறம் என்ன சொன்னார், நான் பிறப்பதற்கு முன்னால் என்னவாக இருந்தேன், இறந்த பின்னால் என்னவாக ஆகுவேன் என்ற ஒரு கேள்வி வைத்து நான் குரானை ஆராய்ந்தேன். பாருங்க, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடம் என்பதற்காக என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அப்போ நான் பிறப்பதற்கு முன்னாடி எங்கே இருந்தேன், அப்பா இல்லைன்னு வச்சுங்க, அப்பா கிட்ட இருந்தேன்னு சொல்ல முடியும். அப்பாவுக்கு முன்னாடி எப்படி இப்படி அவர் ஒரு கருத்தை வச்சு ஆராயிறாரு. இறந்த பின்னால் நான் எங்கே போவேன், எப்படி இருப்பேன் அப்படிங்கிற கேள்விக்கு திருக்குரான் விடை கொடுத்தது. அப்புறம் நான் நம்மளுடைய பாணியிலேயே நான் அவர்கிட்ட கேட்டேன், திருக்குரான் எத்தனை வருஷம் படிச்சேன்னு சொல்றீங்க, உங்களுக்கு கவர்ந்த பகுதி என்ன, அத்தியாயமோ வசனமோ கருத்தோ ஏதோ ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ஒரு சிலர் அப்படி சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு இனிப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு வெள்ளம் இருக்குன்னு வச்சுங்களேன், வெள்ளத்தில் எந்த பகுதி இனிப்பாக இருக்குது அப்படின்னா முழு வெள்ளமே இனிப்பாக தான் இருக்கும். அப்படி தான் ஆரம்பித்தார். நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லக்கூடாது, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு இதை சொல்லுங்கள் அப்படி கேட்கும் பொழுது திருக்குரானுடைய முதல் அத்தியாயத்தினுடைய இறுதி வசனம் என்று சொன்னார். அந்த இறுதி வசனம் என்ன, சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என்ற வசனம் அவரை பாதித்தது. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய மனநிலையில் வந்து உண்மையிலே ஒரு சொன்ன மாதிரி பொருள் அறிந்து போத ஆரம்பிச்சுன்னு சொன்னால் அங்கே பாதிக்கிறதுக்கு ஈர்க்கிறதுக்கு உங்களை மாற்றுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ முதல் அத்தியாயத்திலேயே அவர் சொல்கிறார், நான் ஃப்ளாட் ஆகிட்டேன் அப்படின்றார்.
ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அவர் வந்து சில சூறாக்களை வந்து டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படின்னா அவருக்கு டைரெக்டாக இன்னும் அரபி வந்து கற்று ஓதக்கூடிய அளவுக்கு அவர் இன்னும் தயாராகலை. அதை ஓதுனார் பாருங்க. ஓதும் பொழுது அதில் அப்படியே அந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு, ஒரு உணர்வு, புரியுதுங்களா? உள்ளமும் உடலும் நாவும் ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்தை ஈடுபட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவர் ஓதினார். அது உண்மையில் நம்மலாம் வந்து ரொம்ப அதிலிருந்து பாடம் படிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்பேற்பட்ட ஒரு பாதிப்பை அந்த ஒரு சிந்தனைவாதிக்கு, ஒரு இலக்கியவாதிக்கு, ஒரு விஞ்ஞானிக்கு ஏற்பட்டிருக்கிறது. நம்மை போன்றவர்களுக்கு குர்ஆன் வந்து நிச்சயமாக நல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுவதற்கு வழி இருக்குது. ஆனால் நம்ம குர்ஆனை வந்து இவங்க சொன்னது போல திறந்த மனதுடன் ஆர்வத்தோட ஒரு நோக்கத்தோடு நம்ம படித்த நிச்சயமாக நல்ல பலன் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன குறிப்பு உங்கள்கிட்ட பதிவு வச்சு இன்ஷா அல்லாஹ் முடிக்கிறேன். வாஹிர் தௌனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.